ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி 2011 தடை செய்தவர். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி கூட்டு களவாணிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றான், ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுப்பாங்களாம். தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு தனி ரகம். எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துனீங்கன்னா மாசத்திற்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 35 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? இல்ல 35 மாசம் ஆச்சு. மாசத்துக்கு 1000 எவ்வளவு கொடுத்திருக்கணுங்க? 35,000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ஏங்க 35,000 ரூபாய் கொடுக்கறீங்க, ஒரு காலைக்கு 1000 ரூபாய், 35 மாசம் ஆச்சு, 35,000 ரூபாய் ஆச்சு. எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாய் தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லணும். நீங்க சொல்லணும், நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுபடியும் இணைகிறாங்க. எதற்குங்க? 2024 ஆட்சிக்கு வருவாங்களாமா. முல்லை பெரியாறுல வரக்கூடிய மிச்ச தண்ணியை நிறுத்திடுவாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்துல இன்னொரு டேம கட்டுவாங்க. அப்ப ஸ்டாலின் பேசுவார் நினைக்கிறீங்க எதிர்த்து? அன்பு சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் பேச மாட்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1960 பாடின அதே பஞ்சப்பாட்டை இன்னைக்கு வந்து பாடுறார். வடக்கு தெற்கு. அப்ப அநியாயம் பண்ணது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. ஹிந்தியை திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி பரிவு கொடுக்காதது யாருங்க? அதுவும் காங்கிரஸ் கட்சி. செய்ததெல்லாம் அவர்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சுமத்துகின்றார். அன்பு சகோதரரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போறாங்க. 2004 மத்திய அரசு மாநில அரசு வரி பகிர்மானம் என்பது 30.5%. 2014 காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகும் பொழுது வரி பகிர்மானம் என்பது 32%. 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32 ரூபாய் வரும். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வர்றாங்க. இன்னைக்கு 2024 வரி பகிர்மானம் என்பது 42%. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல 1.5% ஏத்துனீங்க. 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில 10% ஏற்றிருக்கின்றோம். 30.5 2004, 2024 42. இன்னைக்கு இவங்க 2 பேரும் மேடை போட்டு, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மேடையை போட்டு இங்கே வரி வர்றது இல்லைன்னு போய் சொல்லி சுத்துறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்திற்கு மட்டும் 10,76,000 கோடி ரூபாய் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு 10,76,000 கோடி ரூபாய் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க கேட்கிறாங்க, தேனிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யாத்திரையின் போது கூட நம்ம பேசணும். தேனியில நீங்க திரும்பி பாருங்க. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தத்துடைய வீட்டுக்கு போங்க. முதலாக மோடி வீடு வந்திருக்குதுங்க. முதலாக எல்பிஜி சிலிண்டர் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்திருக்குது. முதலாக 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வருது. இதுவரைக்கும் 30,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்கு. ஆனா இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அது மோடி ஐயா நேரடியா கொடுத்துட்டாங்க. எங்க மூலமா கொடுத்தா தான் கணக்குக்கு வரும். நேரடியா கொடுத்தனால கணக்குக்கு வராது. கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளையடிக்கும் என்று தெரிந்து அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு மோடி அவர்கள் என்ன எதுவும் தெரியாதவங்களாம். அன்பு சகோதர சகோதரிகளே, மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், உங்களுடைய எல்பிஜி சிலிண்டர் இருக்கட்டும் ஐயா, அதுக்கு வரக்கூடிய 300 ரூபாய் மானியமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மத்திய அரசு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோபாலபுரத்து குடும்பம் மூலமாக கொடுத்தால் மட்டும்தான் அது கணக்கு. இது செந்தில் கவுண்டமணி வாழைப்பழது காமெடி மாதிரி, ஒரு பழம் எங்க அந்த பழம் தானே இது அப்படி. அன்பு சகோதர சகோதரர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு நம்முடைய மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே மிக அதிகமாக இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு மாநிலத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்றால் அது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. மொத்தமாக 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க ஐயா 10 வருஷத்துல. ஒரே நேரத்துல 11. இன்னைக்கு தேனியில கம்பீரமாக மருத்துவர்கள் இங்க படித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால நீங்க எல்லா இடத்துலயும் திரும்பி பாருங்க. நம்மை பொறுத்தவரை எல்லோருக்குமான ஆட்சி, அனைவரையும் கூட அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிக்கிறாங்க. இப்ப டிடிவி அண்ணன் எதுக்கு நிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் ஜெயிப்பாரு, பார்லிமெண்ட் போவாரு, மோடி ஐயாவிட்ட நேரடியா தொலைபேசியில பேசுவாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க, தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க. அதிமுகவை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா, மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க, நாங்கள் வலியுறுத்துவதற்காக நிற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா, மோடி அவங்க 400 வாங்கக்கூடாது தடுப்பதற்காக நிக்கிறோம். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கேயாச்சும் சொல்றாங்களா நாங்க ஜெயிப்போம்னு? எங்கேயுமே ஜெயிக்கங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியும் சொல்வது மோடி 400 வாங்குவதை தடுப்பதற்காக நிற்கிறோம். இது ஒரு குழப்பங்களா? மோடி ஐயா 400 வாங்க கூடாதாமா, மோடி ஐயா 398 வாங்கிட்டாருன்னா நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்பா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய இந்தி கூட்டணி மோடி அவர்கள் 400 வாங்க கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி, இன்னொரு கட்சி யாராச்சும் ஜெயிப்பாங்க நாம் வலியுறுத்தலாம் என்பதற்காக ஒரு கட்சி. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன? 16 ஆண்டுகளா உங்களோட இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா, சில நேரத்துல ராமன் காட்டை விட்டு போய்த்தாங்க ஐயா ஆகணும், வேற வழி இல்லை, காட்டை விட்டு போய்த்தான் ஆகணும். ஆனா சில நேரத்துல அதே ராமன் திரும்ப வந்துதான் ஆகும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களம். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு